அளவில்லா அன்பு அதிசய அன்பு ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு களங்கமில்லா அன்பு கருணை சிறந்து களங்கமில்லா அன்பு கருணை சிறந்து கல்வாரி மலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்டிருந்தா இயேசுவின் அன்பை. So dear sisters, once again very good morning to you. So I think you had a good rest last night. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய தவக்கால சிந்தனையின் 5வது நபராக எடுத்திருக்கின்ற விவிலிய கதாபாத்திரம் ஆகார். ஆகார்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே யாருங்கிறது தெளிவா தெரியும். இஸ்மாயிலுடைய அம்மா. ஆபிரகாம் குழந்தை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பணிப்பெண். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகார் மிகப்பெரிய ஒரு காரியத்தை யாவே இறைவனுக்காக செய்தவர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மித்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எபிரேய விளக்க உரை, எபிரேய புத்தகங்களின் விளக்க உரை என்று சொல்வார்கள். இந்த விளக்க உரையில ஒரு நிகழ்வை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது என்னன்னா இந்த ஆகார் என்பவர் பார்வோன் மன்னனுடைய மகளாக இருக்கின்றார். அப்ப இந்த மகள் என்ன செய்றார் அப்படின்னா ஆபிரகாமினுடைய அந்த ஒற்றை கடவுள் வழிபாட்டை பார்த்தவுடன் அப்படியே அவரிடம் ஓடோடி வந்து தன்னுடைய அரசு நிலையை இழந்து விட்டு தன்னுடைய அடிமை நிலைக்கு அவள் வருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பது அந்த மித்ராஷ் புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அதை விட்டுருங்க. இந்த ஆகார் தான் விவிலியத்திலே கடவுளுக்கு முதல் பெயர் கொடுத்த ஒரு பெண் என்று சொல்ல வேண்டும். என்ன பெயர்? எல்ரோயி, என்னை காண்பவரே. எல் என்றால் கடவுள், கடவுள் காண்கின்றவர் என்று சொல்லி நாம் தொடக்க நூல் 16-13 வாசிக்கின்றோம். அப்ப இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாடம், ஆகார் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் நம்பர் 1, ஆண்டவர் நம்மோட இருந்தா எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம சாதிச்சிடலாம். 2 பார்த்தீங்கன்னா மனிதர் நம்மை மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தலாம், ஆனால் கடவுள் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில, துறவர வாழ்க்கையில ஒரு சில பேர் நம்மகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணலாம். டோன்ட் வரி, காட் இஸ் வித் யூ. 3ஆவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், திருத்தந்தை பிரான்சிஸ் 2014 ஜூன் மாதம் 18ஆம் தேதி உலக அகதிகள் தினத்தன்று அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் அதிகமாக பேசியவர் ஆகார். பேசப்பட்ட ஒருவராக இருந்தார். இந்த நாளில் நீங்க உங்க சமூகத்தால, உங்கள் சுற்றி இருப்பவர்களால நீங்க வேற மாதிரி பார்க்கப்பட்டாலும் உங்களை படைத்த கடவுள், அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர், உங்களை கைவிட மாட்டார், உங்களோடு இருப்பார் என்ற செய்தியை இந்த நாளிலே ஆகார் வழியாக தெரிந்து கொள்வோம். அன்பு சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க வேண்டிய விவிலிய பகுதி 16வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நாள் முழுவதும் ஒரு 50 முறை என்னை காண்பவரே என்று சொல்லி ஆகாரை போல ஜெபிப்போமா? Thank you. God bless you. Have a nice day. ஆகார் என்பவள் எகிப்திய பணிப்பெண். துன்பத்தைக் கண்டு ஓடியவள். துன்பத்தைக் கண்டு ஓடிய ஆகாரை இறைவன் கண்டு கொள்கிறார். துன்பத்தின் நடுவில் ஆண்டவரை கண்டு அனுபவித்த நம்பிக்கையின் சாட்சி. இவள் இகழ்ச்சியையும் துன்பத்தையும் அனுபவித்தவள். தனிமையிலும் துயரத்திலும் இருந்த ஆகாரை ஆண்டவரின் தூதர் அவளை தேடி வந்து சந்தித்தார். உன் துன்பத்தை நான் கண்டேன் என்று கூறி ஆறுதல் அளிக்கிறார். என்னை காண்கின்ற இறைவன் நீர் என்று அழைத்த முதல் ஒரே பெண் ஆகார் ஆவாள். இதுவே அவளின் ஆன்மீக பிரதிபலிப்பும் ஆன்மீகத்தின் உயர்ந்த குணமும் ஆகும். 2வது முறை தன் மகன் இஸ்மேலுடன் பாலை நிலத்தில் தண்ணீரின்றி தவித்தபோது இறைவன் அவளை கைவிடாமல் மீண்டும் சந்தித்து அவளின் கண்களை திறந்து அருகிலிருந்த கிணற்றை காண செய்தார். அதனால் இருவரும் உயிர் பிழைத்தார்கள். ஆம், நம் வாழ்விலும் சில சமயம் நாம் ஆகாரை போல
புறக்கணிக்கப்பட்டவர்களாக, புரியப்படாதவர்களாக உணரலாம். ஆனால் ஆகாரின் வாழ்க்கை நமக்கு சொல்வது, மனிதர்கள் மறந்தாலும் இறைவன் நம்மை மறப்பதில்லை. நாம் காணப்படாதவர்கள் அல்ல, இறைவனின் பார்வையில் நாம் மிகவும் விலை மதிப்புள்ளவர்கள் என்பதை ஆகாரின் வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆகாரை தேடி வந்து வாழ்வளித்த இறைவன் நம்மையும் தேடி வந்து ஆசீர்வதித்து வாழ்வளிப்பார். ஆமீன்.